www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஜனவரி 2, 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK ஆண்டனி அவர்கள் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மும்பை தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானில் நிலையில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை என்றும் அது அப்படியே தான் இருக்கிறது என்றும், பாகிஸ்தானில் இன்னும் 30க்கும் மேற்பட்ட தீவிரவாத குழுக்கள் சுதந்திரமாக இயங்கி வருகின்றன என்று ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மீது திணித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையில் தாலிபான்களை கொல்வதற்காக அமெரிக்க விமானப்படை ஏவிய வெடிகுண்டுகள் 5 பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவஹாத்தியில் நேற்று நடந்த பயங்கர குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறியதாக குவஹாத்தியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிபதிகளுக்கும் 3 மடங்கு மாத வருமானம் உயர்த்தப்பட்டதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு இன்று அறிவித்த ஒரு அறிக்கையில், சென்னை நெமிலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு 908.28 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும், இது நிறைவடைந்தவுடன் சென்னை நகரில் தண்ணீர் பஞ்சமே வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்று டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய ரயில்வேக்களில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு உணவுகள் சரியில்லை, அதனுடைய தரம் கம்மியாக இருக்கிறது என்றால் உடனடியாக அவர்கள் 1800-111-139 என்ற இலவச தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் என்று இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் என்ற IRCTC அறிவித்துள்ளதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஷ்மீர் மாநிலத்தில் முதல்வராக தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் திரு உமர் அப்துல்லாவை காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஆதரித்து உள்ளதாகவும், துணை முதல்வர் பதவி காங்கிரசுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டதாகவும் காஷ்மீரில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை பற்றி நம்மளுடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, காஷ்மீரில் இந்துக்களும் பிஜேபியின் கை ஓங்குவதை காங்கிரசால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்றும், அதனால் உமர் அப்துல்லாவை 6 ஆண்டுகளுக்கு முதல்வராக ஒத்துக்கொண்டு விட்டது என்றும், இரண்டாவதாக வாரிசு அரசியலை ஊக்கப்படுத்துவதற்கு இது ஒரு மாபெரும் பயன் அடையும் என்று, இதனால் காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தியையும் தொடர்ந்து இந்தியாவின் தலைவராக்க இது போன்ற செயல்கள் தேவைப்படுகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். தமிழக தேர்தல் ஆணையர் திரு நரேஷ் குப்தா அவர்கள் திருமங்கலத்தில் செய்தியாளர்களில் பேட்டியளிக்கையில், தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 8 கம்பெனி மத்திய துணை ராணுவ படையினர் வரும் 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி திருமங்கலத்துக்கு வரவுள்ளதாகவும், இது தொடர்பாக உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்துக்களை கேட்டபோது, ஜனநாயகத்தில் வாக்களிக்கும் உரிமை கொலை செய்யப்பட்டதாக திருமங்கலத்தில் நடக்கும் செயல்பாடுகள் தெரிகின்றன என்றும், சென்னை மேயர் தேர்தலில் எப்படி ஒரு போர்க்களம் போன்ற காட்சியளித்ததோ அதேபோல நிகழ்வு ஜனவரி 9ஆம் தேதி அங்கு அரங்கேறுமோ என்று
தமிழக மக்கள் பயத்தில் ஆழ்ந்திருப்பதாக ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருமங்கலத்தில் 4 நாள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு நாளை திருமங்கலம் செல்ல இருக்கிறார். அங்கு திமுக அதிமுக இடையே மோதல் உச்ச நிலையில் உள்ள நிலையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளதை அடுத்து அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீசாருக்கு உளவுத்துறையினர் எச்சரிக்கை மணி அடித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கூட்டணி குட்டையை குழப்பி விட்டார் பாமக தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள். திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும், தற்போது திமுக கூட்டணியில் தாங்கள் இல்லை என்றும், தமிழகத்திலும் கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சியே தலைமை தாங்க வேண்டும் என்றும், அடுத்த மாதம் மீண்டும் பொதுக்குழு கூடி கூட்டணி பற்றி முடிவு செய்யும் என்று பாமக அறிவித்துள்ளதாக தைலாபுரத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமங்கலத்தில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும், அங்கு அவர் கூறிய செய்திகள் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி மற்றும் பணத்தை நம்பி வாக்கு கேட்டு வருகின்றனர், நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் என்று மக்களை பார்த்து ஓட்டு சேகரித்துக் கொண்டிருப்பதாக திருமங்கலத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீபதி அவர்களை டென்மார்க் நாட்டிற்கான இந்திய தூதர் திரு யோகேஷ் குப்தா அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து உரையாடியதாக தலைமைச் செயலகத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாள நாட்டில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் உள்ள புகழ்பெற்ற பசுபதிநாதர் கோயிலுக்குள் தாங்கள் நியமித்த அர்ச்சகருடன் மாவோயிஸ்ட் தொண்டர்கள் நுழைந்தனர். இதனால் 300 ஆண்டுகளாக பசுபதிநாதர் கோயிலில் இந்திய வம்சாவளி பண்டிட்டுகள் தங்கள் அர்ச்சகர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களை மாவோயிஸ்ட் தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் லீக் அமைப்பு இளைஞர்கள் பிரிவுக்கு தங்களுக்காகவே ஒரு அர்ச்சகரை நியமித்து அதனால் அவர்கள் உள்ளே சென்றதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை விமானப்படையின் தலைமையகத்தில் இன்று மாலை தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்ந்ததாகவும், இதில் 2 உயிரிழந்தனர் என்றும் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கிளிநொச்சியை இலங்கை ராணுவம் பிரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் விமானப்படையின் தலைமையகத்தை தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள கிளிநொச்சி ரயில் நிலையத்தை ஸ்ரீலங்கா ராணுவம் கைப்பற்றிவிட்டதாக மகிந்த ராஜபக்சே கொழும்புவில் தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 2 ஜனவரி 2009 பிற்பகல் 1:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருப்பதை இந்த படம் காண்பிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.